பழைய நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை கடந்த 8ஆம் தேதி இரவு பிரதமர் மோடி அறிவித்த நாளில் இருந்து மத்திய பொருளாதார விவகாரங்கள் துறை செயலாளர் சக்தி காந்த தாஸ் பொதுமக்களுக்கு தினமும் ஒரு தகவலை சொல்லி வருகிறார். இதுவரை அவர் செய்த அறிவிப்புகளை சொல்லுகிறது இந்த தொகுப்பு. பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்ததும் பணப்பரிவர்த்தனை தொடர்பாக மக்கள் எந்தவித பீதியும் அடைய வேண்டாம் என கூறினார் பொருளாதாரத்துறை செயலாளர் சக்தி காந்த தாஸ். மேலும் வங்கிகளில் 4000 வரை பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் என இருந்ததை 4500 ரூபாயாக உயர்த்தி இருப்பதாக நவம்பர் 14ஆம் தேதி அறிவித்தார். பணமாற்றம் செய்யும் பணிகளில் 1,30,000 தபால் அலுவலகங்களும் ஈடுபட்டுள்ளதாக சக்தி காந்த தாஸ் தெரிவித்தார். இந்த நிலையில் கால்கடுக்க காத்திருந்து வங்கிகளில் வாங்கிச் சென்ற ரூபாய் நோட்டுகள் சாயம் போவதாக குற்றச்சாட்டு சொன்னார்கள். இதற்கு சாயம் போனால்தான் அது நல்ல நோட்டு, இல்லை என்றால் அது கள்ள நோட்டு என நவம்பர் 15ஆம் தேதி அன்று கூறினார் சக்தி காந்த தாஸ். இதேபோல கருப்பு பணம் வைத்திருப்போர்கள் அதை வெள்ளையாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதால் ஜன்தன் கணக்குகளில் 49,000 ரூபாய்க்கு மேல் செலுத்தினால் மத்திய அரசு கண்காணிக்கும் எனவும் 15ஆம் தேதி அறிவித்தார். இதற்கிடையே ஒரு நபர் பல முறை வங்கிக்கு சென்று பணத்தை மாற்றுவதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து பணம் எடுப்பவர்களின் கை விரல்களில் மை வைக்கப்படும் நடைமுறை நவம்பர் 16ஆம் தேதி முதல் நகரங்களில் அமலாவதாக அதிரடியாக அறிவித்தார். இந்த சூழ்நிலையில் இன்று 17ஆம் தேதி மேலும் சில அறிவிப்புகளை சக்தி காந்த தாஸ் வெளியிட்டுள்ளார். இதன்படி விவசாயிகள் தங்கள் கணக்கிலிருந்து வாரத்திற்கு 25,000 ரூபாய் வரை எடுத்துக் கொள்ளலாம் எனவும் பயிர் காப்பீட்டு பிரீமியம் செலுத்த 15 நாள் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதற்கும் விவசாயிகள் மத்தியில் எதிர்ப்பு குரல் எழுந்துள்ளது. இதேபோல பதிவு செய்யப்பட்ட வர்த்தகர்கள் வாரத்திற்கு 50,000 ரூபாய் வரை எடுக்க அனுமதி உண்டு எனவும் திருமண வீட்டாரின் செலவுக்காக வங்கியில் இருந்து 2,50,000 ரூபாய் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் சக்தி காந்த தாஸ் தெரிவித்துள்ளார். இது திருமண வீட்டாரை கண்டிப்பாக நிம்மதி பெருமூச்சு விட வைத்திருக்கும். ஆனால் விரலில் மை வைப்பதோடு நாளை 18ஆம் தேதி முதல் 2,000 ரூபாய் மட்டுமே வங்கிகளில் பணத்தை மாற்றிக்கொள்ள முடியும் என இன்று மீண்டும் ஒரு அதிர்ச்சி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் சக்தி காந்த தாஸ்.